ஆனால் ஆதி திராவிட சமூகமே, உங்களை ஆதி திராவிடர்கள் என்று கூட சொல்லுவது ஒரு தவறான வார்த்தை. அது வெள்ளையனின் கள்ள குழந்தை பெற்றெடுத்து கொடுத்த வார்த்தை. நீங்கள் தான், நாம் தான் இந்த மண்ணின் மைந்தர்கள், ப்ரீ டிராவிடியன்ஸ். அதற்கு சரியான பதம் ஆதி திராவிடர்கள் அல்ல. திராவிடர்களுக்கு முந்தி இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் நாம். இந்த ஆரியர்கள் கைபர், போலன், கணவாய் வழியாக வரும் வரை நாமெல்லாம் ஒரு சகோதரர்களாக, நாங்களும் ஆதி திராவிடர்களாக சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்திருந்தவர்கள் தான். இந்த மண்ணின் மைந்தர்களாக சிந்து நதிக்கரையின் சிந்துவெளி சமவெளி நாகரிகத்தின் உச்சகட்டத்திலே நகர நாகரிக மக்களில் ஒரு சிலர் திராவிடர்களாகவும், கிராம நாகரிகத்திலே திராவிடர்களுக்கு முந்தைய இனமும் வாழ்ந்து வந்தது. இந்த ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு ஆரியர்கள் என்று சொல்லக்கூடிய பார்ப்பன துரோகிகள் கைபர், போலன், கணவாய் வழியே வந்தார்கள். வரும்பொழுது ஆடு மாடு அவர்களிடம், நாடு நடப்பு நம்மிடம். உள்ளே வந்த பின்னால் நாடு நடப்பு பார்ப்பன துரோகிகளிடம், ஆடு மாடுகளோடு நாம். இப்படி ஒரு நிலையை மாற்றினார்கள். இங்கே இயற்கையை வழிபட்டுக் கொண்டும் சிவபெருமானை வழிபட்டுக் கொண்டும் இருந்த சைவர்கள் வாழ்ந்திருந்த நாடு. இந்த துரோகிகள் உள்ளே வந்தார்கள். வரும்பொழுது கம்காட்டுக்குள் விஷ்ணுவையும் பிரம்மா என்கின்ற ஒரு கடவுளையும் கொண்டு வந்தார். கூடவே சோமக்குடி பானம் என்ற போதை வஸ்துவும் கொண்டு வந்தார். சங்ககால இலக்கியத்திலே குடி இல்லாமல், வேசித்தனம் இல்லாமல் வாழ்ந்த ஒரு நல்ல சமூகம்தான் ஆதி திராவிடர்களாகிய நாம். இன்று நிறத்தாலும், இனத்தாலும், மதத்தாலும், குலத்தாலும், பிறப்பாலும் நாம் பிளவுபடுத்தப்பட்டு, பிரிக்கப்பட்டு, கூறுபடுத்தப்பட்டு, பாகுபடுத்தப்பட்டு இன்று பிரிந்து முஸ்லிம்கள், இந்துக்கள் என்றெல்லாம் அடித்துக்கொண்டு ஆதி திராவிடர்கள், வன்னியர்கள் என்றெல்லாம் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமே முதல் விஷ விதையை தூவியவன் ஆரிய துரோகியே தவிர நாம் அல்ல. இவர்கள் வந்தார்கள். ராஜாக்களுக்கு போதை வஸ்துவை, சோமக்குடி பானத்தை ஊட்டினார்கள். அதுவரை போதையே பார்க்காத நம்முடைய முன்னோர்கள் அந்த போதைக்கு அடிமையானார்கள். மெதுவாக அவர்களுடைய கலாச்சாரத்தை பூத்தார்கள். நம்மளை வர்ணங்களாக பிரித்தார்கள். நம்மளுடைய பிறப்புகளிலே பாகுபாடை உண்டு பண்ணினார்கள். அப்படி உண்டு பண்ணும் பொழுது அவர்களை உயர் ஜாதியாகவும் நம்மளை தாழ் ஜாதியாகவும் பண்ணினார்கள். நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்களே ஒழிய தாழ்ந்தவர்கள் அல்ல, பிறரால் தாழ்த்தப்பட்டவர்கள்.